ஹாய் நண்பர்களே, நீங்கள் நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் பைக்ஸ் வச்சு அப்கிரேட் பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய எல்லா பைக்கை வச்சு அப்கிரேட் பண்ண போகிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, எந்தெந்த பைக் வரப்போகுதுன்னு தெரியல. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இப்படி வண்டியில் போயிட்டுருக்கேன்னா ஐஸ்கிரீம் விற்கிறதுக்கு தான் போகிறேன். காஃபிலேருந்து இன்றைக்கி லட்சமாக சம்பாதிக்க போகிறேன். சரி, இப்போ சார் சார் காஃபி வேணுமா? சொல்லுங்க, காஃபி வேணுமா? அவர் பேசவே மாட்டேங்கிறாரு. நம்மளுக்கு எதுக்கு நின்று தான் ஆகணும். சிக்னல் போகிற வரைக்கும் நிற்போம். இந்த பைக்கை வச்சு தான் இன்றைக்கி அப்கிரேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் பைக்கு எவனுமே வாங்க மாட்டேங்கிறான்டா. தம்பி வாங்கிட்டு போடா, டீ இருக்குது, ஆரஞ்சு ஜூஸ் இருக்குது, எல்லாமே இருக்குடா, வந்து வாங்கிட்டு போங்கடா. இந்தாங்க, ஏன்டா ஓடுறீங்க பயந்து? வாங்கிட்டு போங்கடா. வாங்கிட்டு போங்க. என்ன ஓடிட்டே இருக்கானுங்க? இவனுக்கு இப்படி தான் நினைக்கிறேன். நம்ம பாட்டுக்கு நம்ம போவோம். எவனும் வாங்க மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ₹1 கூட இன்னும் செலவு இது பண்ணலை, வாங்கவே இல்லை எவனுமே. சரி பார்க்கலாம். எவனுமே சிக்க மாட்டேங்கிறான். இங்கே ஒருத்தர் இருக்கிறான். அண்ணே இந்தாங்க காஃபி இருக்குது. என்னடா நம்மளை பார்த்தாலே தெரிச்சு விட்றானுங்க. சரி நம்ம போவோம். அப்கிரேட் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ இந்தியன் பைக்ஸ் வச்சு தான் அப்கிரேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பைக் வச்சு தான் நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல. சரி பார்க்கலாம் வாங்க. இது மலை ஏறி இதில் குதித்து அதுக்கப்புறம் இதில் ஒரு ரொட்டேட் ஆகி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 10 ஹெலிகாப்டர் தாண்டினா போதும், நம்ம அப்கிரேட் முடிஞ்சிடும். சரி நம்ம ஃபஸ்ட்டு இந்த வண்டியில் தான் ஏறினேன், அதுக்குள்ளே கீழே தள்ளி விட்டுருச்சு, எப்படின்னு தெரியல. சரி வாங்க, இப்படி ஏறிடுறோம். ஏறிடுச்சு. என்னடா அது எக்ஸலு, நம்ம ஒரு வண்டி அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிட்டே போக வேண்டியதான். இன்னும் எக்ஸல் வீலிங்கில் அடிக்குது. கீழே விழுந்துட்டு எக்ஸல் நல்லா இல்லை, அதனால் இந்த வண்டியை எடுத்துட்டேன். சரி இந்த வண்டியிலேருந்து அப்கிரேட் பண்ணி பார்ப்போம். என்ன வண்டியாக வருதுன்னு தெரியல. நல்ல வண்டியாக வந்தால் பரவாயில்ல. என்ன வண்டி? ஹீரோ ஹோண்டா. ஹீரோ ஹோண்டா ப்ளஸ்ஸு. என்னடா இது? எப்படா உனக்கு டிஸ்கெல்லாம் கொடுத்தானுங்க ஹீரோ ஹோண்டாவில் டிஸ்கா? எப்பட்றா? என்னடா இப்படிலாம் புதுசாக பைக் கண்டுபிடிக்கிறானுங்க. ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு, இது நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி. பாருங்கள், இதில் வீலிங்கெலாம் அடிப்பேன் நான். பாருங்கள் எவ்வளோ வேகமாக போகிறேன் பார்த்தீங்களே. இன்னைக்கு எல்லாத்தையும் தெறிக்க விட போகிறேன். எவ்வளோ ஸ்பீடாக போகுது தலைவன். யாருக்குடா பைக் ஓட்ட தெரியாது? நல்லாவே ஓட்ட தெரியும்டா, ஏன்னா நான் தான் ஃப்ராங்க்லின். பாருங்கள் எவ்வளோ வேகமாக போகிறோம் பார்த்தீங்களே. வீலிங் அடிப்பேன்டா நான். தாண்டிடுமான்னு தெரியல அந்த ரேம்பை. சரி இருங்க பார்க்கலாம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வீலிங் அடிக்கிட்டு பாருங்க. வீலிங் அடிச்சுட்டே போகிறேன்டா, நான் தானே நீ ஜெயிப்பேன். எவ்வளோ வேகமாக போகிறேன்னு பார்த்தீங்களா. 130 தான் போகுது. தலைவன் தாண்டிடுவானா? 154 வந்துட்டான். தாண்டிடுறா. தாண்டலடா. நானும் தாண்டின்னு நினச்சேன், தாண்டலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி இருங்க பார்ப்போம். இது அந்த ஹெலிகாப்டர் வச்சு தாண்டுதான்ட்டு. 5 தாண்டிச்சு ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக 5 தாண்டி இருக்குது. சரி இது நம்ம அப்கிரேட் பண்ணுவோம். வேறு நல்ல சூப்பர் பைக். என்னடா இது? இல்லை ஹோண்டாவா? ஹோண்டா கம்பெனியில் இப்படி ஒரு பைக்கா? எம்எல்லாம் எழுதியிருக்கு, என்னன்னு தெரியல. நல்ல பைக் கொடுப்பானுங்கன்னு பார்த்தா நம்மளுக்கும் சாதா பைக் தான் கொடுத்துருக்கானுங்க. சரி என்னடா அசால்ட்டாக போகுது. 146 போகுது, அதுக்கு மேலே போக மாட்டேங்குது. போகுமான்னு தெரியல. ஃபுல் வீலில் முறுக்கிக்கிட்டு இருக்கிறேன். போடாடி. இதுக்கு நம்ம ஹீரோ ஹோண்டாவே பரவாயில்லையா விட்டுக்குது. சரி நம்ம ஹெலிகாப்டரை தாண்டுதான்னு பார்ப்போம். தாண்டி இவனும் 5 தாங்க தாண்டியிருக்கான். என்னடா பைக் கொடுக்குறீங்க?
சரி இருங்க, வேறு ஏதோ பைக் கிடைக்குதான்னு பார்ப்போம். நான் அப்கிரேடட் ப்ளேஸ் போவோம். முட்டிகிட்டே இருக்கு இந்த பைக், சரியாகவே இல்லை. நல்ல சூப்பர் பைக். என்னடா பைக் இது? டே கவாசிக்கியா? கவாசிக்கி 1000C Z1000. டே மோட்ரு பெருசு. இங்கே பாருங்க, கவாசிக்கி பிராண்டில் இப்படி ஒரு பைக்கு நம்ம சூப்பர் பைக் கொடுத்துட்டானுங்க. இந்த பைக்கை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கலக்க போகிறோம். 4 சிலிண்டர் இருக்குது, எப்படி போகும்னு தெரியல, இருங்க பார்க்கலாம். ஸ்பீடு ஓரளவுக்கு தான் போகுது. நீங்கள் இந்த கவாசிக்கு ஸ்பீடு பாருங்க எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்கள். 4 சிலிண்டரு. என்னடா அவன் தலைவன் இவ்வளோ இதை ஸ்லோவாக போகிறான். இவனும் அதே ரேஞ்சுக்கு தான் போகிறான். இவனும் ஹீரோ ஹோண்டா ரேஞ்சுக்கு தான் போகிறான். இவனும் சரியில்லை. இந்த பைக்கும் சரியில்லைன்னா அப்போ எந்த பைக்கை வச்சுடா நம்ம வீடியோ போடுறது? சரி அப்படியே கீழே குதிச்சிருவோம். நம்ம இந்த பைக் வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால நம்ம இதில் போய் பார்ப்போம். ஹெலிகாப்டரோடே 7 தாண்டியிருக்காங்க. 7 தான் தாண்டியிருக்கான். என்ன பண்ணுறதுனே தெரியல இவனை வச்சு. இதில் இவன் கவாசிக்கு 1000cc மோட்ரு. சரி வேறு எதாவது சூப்பர் பைக். என்னடா இது? என்னடா R15? ஆமாம் R15 பாருங்கள், சூப்பராக இருக்குது. அது R15 தான் நினைக்கிறேன். ஆமாம் R15 தான். ஏய் சூப்பராக இருக்குடா. இதில் பாருங்கள், சும்மா முறுக்குறேன். ஏய் வாங்க மேலே ஏறி உட்காந்து பார்ப்போம். ஏய் என்னடா அது? R15 கைஸ், R6. எப்பட்றா இந்த மாதிரி பைக்கில் எப்படா கண்டுபிடிச்சிங்க? சரி இருங்கடா பார்ப்போம், எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு தெரியல, போய் பார்ப்போம். ஃபுல் ஸ்பீடில் போகிறேன்டாடே. எவனும் வந்துடுறாங்க, வடிச்சு தூக்கிடுவேன். அந்தளவுக்கு ஸ்பீடில் போகிறேன். 175 தான் போகுது, அதுக்கு மேலே போக மாட்டேங்குது. பரவாயில்ல, R16 நல்லது தான் இருக்குது. ஏறிடுச்சுன்னா பரவாயில்ல. ஏற பாதி தான் போயிருக்கான், பாதி போகவே இல்லை. இவனும் வேஸ்ட்டு. முருகடா ஹெலிகாப்டர் வச்சு தாண்டுவானா? 9 தாண்டிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். 9 ஹெலிகாப்டர் தாண்டியிருக்கான். பெரிய விஷயந்தான். 9 ஹெலிகாப்டர் தாண்டிட்டான். சரி அடுத்த சூப்பர் பைக் என்ன திட்டு? KTM RC. இந்த பைக்குக்கு தான் நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டுருந்தேன். இந்த பைக் கிடச்சிருச்சு. சரி நம்ம இதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா முறுக்கலாம். 390cc இன்ஜினு. நம்ம கெத்து காட்டலாம். ஏன்னா இதுதான் நம்ம RC 390. வாங்க, வண்டி சூப்பராக இருக்குது. மேலே ஏறி உட்காருவோம். உட்காந்து ஓட்டிகிட்டு போய் நம்ம இன்றைக்கி இந்த ரேம்பை அப்டேட் பண்ணி ஜெயிக்கலாம். ஏறா இருங்க, ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னு மட்டும் பார்ப்போம். சும்மா டச் வச்சதுக்கே எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடுன்ட்டு. இப்போ ஃபுல் ஸ்பீடில் போகிறேன். வீலிங்கெலாம் அடிக்கிறேன். என்னடா புகையில் வருது? எவ்வளோ ஸ்பீடாக போகிறேன் பாருங்கள். 168 தான் போகுது. நானும் இதுதான் ஸ்பீடாக போகணும்னு நினச்சேன். போகுது. மேலே ஏறு. ஏறா இதுவும் ஏறல. சரி நம்ம இதுவும் வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். சரி இப்போ நம்ம ஹெலிகாப்டர் எவ்வளோ தாண்டுதுன்னு பார்ப்போம். பறந்துட்டான்டாடே. இவனும் 8 தான் ஏறி இருக்கான். அவன் கூட 9 ஏறினா இவன் 8 தான் ஏறி இருக்கான். அதனால் இது வேஸ்ட்டு. இப்போ ZX 10R கிடச்சிருக்கு. இந்த வண்டி எப்படி போகுன்னு தெரியல. அப்கிரேட் நான் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு டெஸ்ட் காமிக்கலான்னு சொல்லி இது வந்திருக்கேன். நீங்கள் பாருங்கள், சும்மா சாதாரணமாக வச்சாலே பறகுது. இதுதான் எனக்கு ஃபேவரட் பைக்கு. பாருங்கள், இது பாருங்கள், 200 தாண்டிச்சுடாடே. தலைவன் ஏறிடுவான். ZX 10R போட ஏறுறா மேலே ஏறுறா. அசால்ட்டே ஆகிட்டான். ஸ்லிப் ஆகிடுச்சுடா. ஜெயிச்சிருக்கோம், நம்ம தான் வின்னு. என்னாச்சு, நம்ம ஒரு சைடாக போனோம்னா அது இதாகிடுச்சு. சரி உங்களுக்காக இன்னொரு டைம் பண்ணி காட்டுறேன். இன்னொரு டைம் திருப்பி உங்களுக்காக பண்ணி காட்டுறேன். இருங்க, ஃபஸ்ட்டு ரேம்ப் சேலஞ்ச் பண்ணிடுவோம். 10 தாண்டி இவ்வளோ தூரத்தை குதிச்சிருக்கான். இப்போ 20 வச்சா கூட ஏறி பண்ணிட்டு. சரி அடுத்த அப்கிரேடில் என்ன பைக் வருதுன்னு பார்ப்போம். ஹயபுசா எப்பட்றா? ஹயபுசாலையும் நம்ம தான் வின்னாக இருப்போம். ஹயபுசா எவ்வளோ ஸ்பீடு போகணும் உங்களுக்கே தெரியும். ஹயபுசாடா, என்னடா அது?
சுசுகி கம்பெனி தானே, சிட்ஸோவா? என்னடா கம்பெனி இப்படி மாற்றி வச்சுருக்கானுங்க, இது என்னன்னே புரியல. எங்கேயும் அயபுசா தானே, இன்னும் அயபுசாவுக்கு வேறு ஏதாவது பேர் எழுதியிருக்கானுங்க, இந்த வேறு லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க, ஒன்றும் புரியல. எப்படி இருந்தாலும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். இந்த பைக்கும் ஸ்பீடு அள்ளுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் இருங்க. பாரு ஸ்பீடாக போய் பார்ப்போம். இவ்வளோ ஸ்பீடாக போகிறேன் பாருங்க. இது கொஞ்சம் 130 140 தான் போகுது. அப்போ இந்த பைக் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அதுக்கு மேலே போக மாட்டேங்குது பைக்கு. நம்ம தோற்றுட்டோன்னு ஒத்துக்கலாம். பைக் இது வேஸ்ட்டு. சரி, ஃபுல் ஸ்பீடில் போகிறேன். தாண்டிடுமா? இது வாய்ப்பு இல்லை. இது காமெடி பீஸ் பைக்கு, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. சரி விடுங்க, நம்மளும் கீழே விழுந்துட்டேன் பைக்கை விட்டுட்டு. சரி விடுங்க, இப்போ நம்ம இது ஹெலிகாப்டர்லேயே தாண்டுதான்னு பார்ப்போம். என்னடா இது 6 ஹெலிகாப்டர் தான் தாண்டி இருக்குது. அப்போ இது வேஸ்ட்டு. அவ்வளோதான், வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். எல்லா வீடியோஸும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த பைக் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.